டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸில் ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அசல் 15,000, காலம் 3 ஆண்டுகள், வட்டி முதல் வருடம் 15%, இரண்டாவது வருடம் 20%, மூன்றாவது வருடம் 25%. இதற்கான கூட்டு வட்டி என்னன்னு கேட்கிறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அசல் என்ன சொல்லியிருக்காங்க? 15,000. அசல் 15,000 இன்ட்டு ஸோ இங்க 15% சீக்வல் டு 115 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. அப்ப 115 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு அதே மாதிரி இங்க 20%க்கு 120 வகுத்தல் 100. அப்ப 120 வகுத்தல் 100. அடுத்தது இங்க 25%. அப்ப 125 வகுத்தல் 100. ஸோ 25ஆல கேன்சல் பண்ணா 5, இங்க 4. 20ஆல கேன்சல் பண்ணா 6, இங்க 5. அடுத்து இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 23, இங்க 20. இந்த 5க்கு இந்த 5 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0க்கு இந்த 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 6 இருக்கு, 2ஆல கேன்சல் பண்ணா 3. அதே மாதிரி 1500 இருக்குது, 4ஆல கேன்சல் பண்ணுமா 375. அப்போ 375 இன்ட்டு 23 இன்ட்டு 3 சீக்வல் டு 25,875. இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது. ஸோ பிரின்சிபல் பார்த்தோம்னா 15,000. அப்போ இதுல இருந்து 15,000 மைனஸ் பண்ணோமா 10,875. ஸோ இதற்கான கூட்டு வட்டி பார்த்தோம்னா 10,875.